அண்மை செய்தி. ஆவணப்பட விவகாரத்தில் நடிகர் தனுஷிற்கு நடிகை நயன்தாரா கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தனுஷிற்கு நயன்தாரா கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆவணப்பட விவகாரத்தில் நடிகர் தனுஷிற்கு நடிகை நயன்தாரா தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், விரிவான விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை தான் நடிகை நயன்தாரா தற்போது வெளியிட்டிருக்கின்றார். இந்த கடிதத்தின் மூலம் நடிகர் தனுஷ் அவருக்கு கொடுத்த தொந்தரவுகள், அது மட்டும் இல்லாமல் அவர்களது திரைத்துறையை தாண்டி பர்சனலாகவும் அவர்களை எந்த அளவுக்கு அவரது செயல்கள் பாதித்திருக்கிறது என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. நயன்தாராவும் தனது வார்த்தைகளில் அதனைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் மிக முக்கியமாக பல விஷயங்களை விளக்கமாக கூறியிருக்கிறார். அதாவது இதுவரையிலும் தமிழ் சினிமாவில் இது போல ஒரு நடிகரை பற்றியோ அல்லது ஒரு சக நடிகை பற்றியோ இன்னொரு சக நடிகை இது போல ஒரு அறிக்கை வெளியிட்டதே இல்லை எனும் அளவிற்கு மிகவும் ஒரு மனம் திறந்த மடல் என்று சொல்வார்கள். ஆனால் இது போல ஒரு கடிதம் வெளியிடப்பட்டதே கிடையாது. அதில் மிக முக்கியமாக நவம்பர் 18ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நயன்தாராவின் வாழ்க்கையை பற்றி அந்த ஆவணப்படம் சம்பந்தமானதுதான் இந்த கடிதம். அந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படம், அதுவும் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகளை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தற்போது சட்ட ரீதியான ஒரு நோட்டீஸினை அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் தனுஷின் தயாரிப்பு தரப்பிலிருந்து. இதன் காரணமாகத்தான் இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலும் கூட பல விஷயங்களை அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அதாவது மேடையில் மிகவும் பாவமாக பேசும் நீங்கள் நிஜத்தில் எப்படி கொடூரமாக இருப்பீர்கள் என்பதையும், அதாவது கொடூரமாக பேசக்கூடிய சுடு சொற்களை பேசக்கூடிய நடிகர் தனுஷ் என்பதையும் குறிப்பிட்டு நடிகர் நயன்தாரா இந்த கடிதத்தினை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த ஆவணப்படத்தை எடுப்பதற்காக தொடங்கிய காலத்தில் இருந்தே நயன்தாராவுக்கு மட்டுமில்லாமல் அவரது கணவருக்கும் எவ்வளவு தொந்தரவுகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்கிற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக இந்த ஆவணப்படம் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக தற்போது புரொடக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆவணப்படத்திற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு பலவிதமான ஒரு கஷ்டங்களையும் தடைகளையும் தனுஷ் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதையும் இந்த கடிதம் விளக்குகிறது. அதிலும் மிக குறிப்பாக இந்த நானும் ரவுடிதான் திரைப்படத்திற்கு எதிராக அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், அந்த திரைப்படத்தை இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி எல்லாம் அவர் தவறாக பேசியிருக்கிறார் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு நயன்தாரா தற்போது இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் மிக முக்கியமான, ஏனென்றால் இந்த கடிதம் என்பது தனுஷ் அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு லீகல் நோட்டீஸுக்கு எதிரான ஒரு கடிதமாகத்தான் இதனை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயத்தில் நயன்தாரா இந்த மாதிரியான ஒரு கடிதத்தை வெளியிடுகிறார் என்றால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிக்கு பின்னும் அதற்கான ஆதாரங்கள் அவரிடம் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படும். அதன் காரணமாக இவை அனைத்தும் கிட்டத்தட்ட உண்மைக்கு மிகவும் நெருக்கத்தில் சென்றதால் தான் இந்த அளவிற்கு ஒரு பொதுவான கடிதத்தை நயன்தாரா வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நியூஸ் தமிழில் நேற்று வெளியான நமது இந்த ஆவணப்படம் குறித்த அந்த ஸ்டோரியிலும் சரி நம்ம இதைத்தான் குறிப்பிட்டிருந்தோம். நயன்தாரா இந்த ஆவணப்படத்தின் மூலமாக பல விஷயங்களை பொதுவில் வெளியே வந்து பேசுவார். அவர் அப்படி பேச வேண்டும், அவர் பேசக்கூடிய விஷயங்களை கேட்க வேண்டும். இதனை 3வது மனிதர் மூலமாக இத்தனை நாட்கள் தெரிந்து கொண்ட விஷயங்களை இந்த ஆவணப்படம் மூலமாக நயன்தாராவின் வாயிலிருந்தே நாம் தெரிந்து கொள்வோம் அப்படி என்று அந்த ஸ்டோரி மூலமாக நாம் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அந்த ஒரு ஆவணப்படம் வெளிவருவதற்கு முன்பே அந்த ஆவணப்படம் வெளிவரக்கூடாது என்பதன் காரணமாக தற்போது இது போல ஒரு நோட்டீஸையும் அனுப்பி அதில் கிட்டத்தட்ட 3 நொடிகளுக்கான காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 3 நொடி காட்சிகளுக்காக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தனுஷ் தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு ரியாக்ஷனாக தான் நயன்தாரா தரப்பிலிருந்து இந்த அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சிவபிரகாஷ், அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக நீங்கள் தற்பொழுது சொல்லியிருந்தீங்க. அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார், அது குறித்த விரிவான விவரங்களை வழங்க முடியுமா? அதாவது உதாரணத்திற்கு கௌதமி, இப்போ அவர் முதல் அந்த கடிதத்தின் முதல் பத்தியை ஆரம்பிக்கும் போதே மதிப்பிற்குரிய திரு தனுஷ் கே ராஜா என்று குறிப்பிட்டுதான் கூறியிருக்க. அதில் மிக முக்கியமாக அவர் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா என்று அவரது பெயரை பயன்படுத்துவது அவர் அப்பாவின் பெயரை பயன்படுத்த பரவாயில்லை,
பிரதர் ஆஃப் செல்வராகவன் என்று குறிப்பிட்டு அவர் ஒரே கிட்டத்தட்ட ஒரு நெப்போட்டிசம் கிட் என்ற வகையில தான் தனுஷை அவர் உருவகப்படுத்தியிருக்கிறார். எனவே அந்த தொடங்கும் போதே இந்த அளவுக்கு ஒரு காத்திரமான ஒரு அறிக்கையாகத்தான் இந்த கடிதத்தை தொடங்கியிருக்கிறார். அதில் முதல் வழியில் பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்றும், அதே போல உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா, உங்கள் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலமாக ஒரு திரையுலகில் ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தினர் இருந்ததன் காரணமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு, நான் அப்படி இல்லாதவள் என்பதனால் இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய வகையில் தான் தற்போது நயன்தாரா இந்த கடிதத்தையே தொடங்கியிருக்கிறார். இதில் உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த நயன்தாராவுடன் இத்தனை நாட்களான பிரச்சனையில் நானும் என்னுடைய கணவரும் பாதிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இன்று இந்த ஆவணப்படத்தை உருவாக்குவதற்கு எங்களோடு இருந்தவர்கள் கூட இதன் மூலமாக தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் நயன்தாரா அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நானும் ரவுடிதான் திரைப்படத்தை பற்றி கிட்டத்தட்ட அது எந்த அளவிற்கு ரசிகர்களிடம் சென்று ரீச் ஆகியிருக்கிறது என்பதனை குறிப்பிட்டிருக்கக்கூடியவர், ஏற்கனவே இவரின் காரணமாக இந்த என்ஓசி, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த மறுப்பில்லாத அந்த சான்றிதழை பெறுவதற்காக பல விதத்தில் முயற்சி செய்திருக்கிறார். அதாவது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மூலமாக அதற்கான காப்பிரைட் பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு கூட முயற்சி செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பணம் சொன்னாலும் அதை கொடுத்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று. ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷமாக எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவர்கள் இதற்காக காக்க வைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டிருக்கின்றனர். சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 3 வினாடி பயன்படுத்தியதற்காகத்தான் இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அதற்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனையின் பூர்வாங்கம் என்ன என்பதனை குறிப்பிட்டு விட்டு அதன் பிறகுதான் தங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்காக வருகிறார். கிட்டத்தட்ட அந்த நானும் ரவுடிதான் என்ற படம் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்னும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடியும். ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்று கூறியிருக்கிறார். அதாவது சில மேடைகளில் அந்த திரைப்படம் குறித்து பேசிய போது தனுஷ் இந்த திரைப்படம் தனக்கு மிகப்பெரிய படமாக அமையவில்லை என்று பல்வேறு விதங்களில் விமர்சித்தும், மிக முக்கியமாக அந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்னேஷ் சிவன் அவருக்கு எதிராகவும் பல கருத்துக்களை அவர் தொடர்ந்து கூறி வந்தார். இதனைத்தான் தற்போது அப்படி கூறியதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் என்று தனுஷ் இந்த திரைப்படத்தின் வெற்றியினால் காயப்பட்டார் என்பதையும் இந்த இடத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போலதான் கடைசி பத்தியில் நாம் பார்த்தோம் என்றால் மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நயன்தாரா தொடர்ந்து அதுக்கு முன்பு இந்த பிரச்சனையில் எங்கெல்லாம் தனுஷ் தவறாக தன்னுடைய இந்த திரைப்படத்தை பற்றியும் தன்னை பற்றியும் தன்னுடைய கணவரை பற்றியும் பேசியார் என்று கிட்டத்தட்ட தன்னுடைய உள்ள இத்தனை நாட்கள் உள்ளே வைத்துக் கொண்டு குமுறி இருந்த மிகப்பெரிய தன்னுடைய உள்ள குமுறலை இந்த கடிதத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த ஆவணப்படத்தில் ஏதாவது இருந்து விடுமோ என்றுதான் அவர் இந்த ஆவணப்படத்துக்கு பிரச்சனை கொடுக்கிறாரோ என்றும் அந்த கடிதத்தின் மூலமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிவபிரகாஷ், நீங்கள் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விவரங்களாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. அதில் வந்து இந்த தடையில்லா சான்றிதழ் கேட்டு நாங்களும் 2 ஆண்டுகளாக காத்திருந்தோம், இருந்தாலும் அது உங்கள் தரப்பில் இருந்து தரப்படவில்லை என்பதால் ஏமாற்றமும் அடைந்தோம் அப்படின்ற விவரங்களையும் அவர் நயன்தாரா தரப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக இந்த தடையில்லா சான்றிதழ் கேட்டு இன்னும் பல்வேறு படங்களின் காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது இல்லையா? அப்படி அதில் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெறப்பட்ட நிலையில் இது மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது தனுஷின் இருந்து எப்போதாவது கூறப்பட்டிருக்கிறதா, இல்ல அது குறித்த விவரங்கள் உங்களிடம் இருக்கிறதா? இல்லை, அதாவது பொதுவாக இந்த தடையில்லா சான்றிதழ் பெறுவது என்பது அது ஒவ்வொரு திரைப்படத்தின் அந்த தயாரிப்பாளரை பொறுத்து தான். அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களிடம் தான் வாங்குவாங்க வழக்கமாக. அதுல மிக முக்கியமாக இப்ப நயன்தாரா மாதிரியான ஒரு மிகப்பெரிய
ஒரு நடிகையின் ஆவணப்படத்தை எடுக்கும் போது அதற்கு அவர் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்பதை வாங்கி அதிலிருந்து ஒரே ஒரு போட்டோவாவது நம்ம எடுத்து பயன்படுத்தினால் கூட நாளை பிரச்சனையாகும் என்று அவர்களிடம் வாங்காமல் அதனை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் அதே சமயம் இது போல உருவாக்கக்கூடிய இந்த விஷயங்களில் அவர்களிடம் தலையில்லா சான்றிதழ் கேட்கும் போது அவர்கள் கொடுத்து விடுவது வழக்கம். அதாவது கமர்ஷியல் பிசினஸாக இருக்கும்போது அதற்கான அமௌண்ட் எவ்வளவு என்று அந்த திரைப்பட அதன் வேல்யூ எவ்வளவு என்பதை பொறுத்து அதன் மதிப்பிட்டு அந்த பணத்தை அவர்களிடம் வாங்கிக் கொள்வார்கள். இன்னும் சிலர் தற்போது இவருடன் நம்ம இதுக்கு முன்பு பணியாற்றி இருக்கிறோம், மிக நல்ல ஒரு மனிதர் என்று அவர் கொடுத்து விடுவார்கள். ஸோ அவர்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது அவர்கள் இயல்பாகவே அதனை அனுமதித்து விடுவார்கள். அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்பது பெரும்பாலும் கிடைத்துவிடும். சமயங்களில் அது மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக இருக்கும்போது அதற்காக பணம் கொடுத்தும் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் என்னவென்றால் இது போல இந்த ஆவணப்படத்தில் இந்த காட்சிகளை பயன்படுத்த போகிறோம் என்பதனை முன்பே முடிவெடுத்து அதற்காக அவர்கள் தனுஷ் தரப்பில் அவர்களிடம் நாடி அதற்கான அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அதற்கான அனுமதியை கொடுக்கவும் இல்லை, இது முடியாது, கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவும் இல்லாமல் அழைக்க வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே அவர்களிடம் ஒருவேளை வந்து விடலாம், கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் ஷூட்டிங்கை ஆரம்பித்துதான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு பிறகு 6 மாதத்திற்கு பிறகு என 2 முறை இந்த கதை, அதாவது இந்த ஆவணப்படத்தின் கதை ஓட்டம் செல்ல வேண்டிய அந்த பாதையை அவர்கள் மாற்றிய ஒரு சூழலும் நடைபெற்றது. அதனைத்தான் நயன்தாரா குறிப்பிட்டிருக்கிறார். இது போல கேட்டதையும் அவர்கள் கொடுக்க மறுத்ததையும் அந்த மறுப்பு குறித்து இதுவரையிலும் எந்த இடத்திலும் தனுஷ் தரப்பில் பொதுவான இடத்தில் இதுவரையிலும் அவர்கள் வெளிப்படுத்தியதே கிடையாது.